அனுமன் அவர்களே, நாங்கள் எல்லோரும் சொல்ல முடியாத கவலையில் மூழ்கி இருக்கிறோம். தாங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே கவலையா? தாய்மார்கள், சகோதரிகள், மருமகள்கள், மகள்கள் யாரும் இல்லை. ஒருவேளை இது அசுர சக்தியின் வேலையாக கூட இருக்கலாம். நீங்கள் கூறும் அந்த அசுர சக்திகள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் மனைவி என் அனுமதி இல்லாது வாசலை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாள். அவள் எப்படி சென்றிருக்க கூடும்? ஏன் செல்ல வேண்டும்? எதற்கு செல்ல வேண்டும்? முதலில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். சிலர் பிரிந்து இந்த பக்கம் செல்லுங்கள், அந்த பக்கம் செல்லுங்கள். நானோ எதிரே சென்று தேடி பார்க்கிறேன். இப்படியே செய்கிறோம். உன்னுடைய பேச்சை கேட்டு அவரிடம் சொல்லாமல் வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது பயமாக இருக்கிறது. உன்னுடைய உரிமைக்காக நீ போராடவில்லை என்றால் வேறு யார் போராடுவார்கள்? யாரோடு போராட வேண்டும்? உனக்கு என் கணவரை பற்றி தெரியாது. பிரபு ராமருக்கு வாக்களித்திருக்கிறோம். ஆண்களின் எண்ணத்தை மாற்றுவோம், அவர்கள் மனதை மாற்றுவோம் என்று. இல்லங்கள் சகோதரிகளே, இது உணர்ச்சி வசப்படும் நேரம் இல்லை. நாங்கள் விரும்பவில்லை. வாருங்கள், இல்லங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்களை செல்லவிட. இது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய போராட்டம். இவர்கள் மீது நம் கருத்தை திணிக்க கூடாது. சரி, வாருங்கள், முன்னேறி செல்லலாம். காலையிலிருந்து எங்கு சென்றாய்? என்னிடம் கூட கேட்காமல் வீட்டை விட்டு நீ எவ்வாறு செல்லலாம்? எங்களை தண்டித்து விடாதீர்கள். கடவுளே, எங்களை நீங்கள் தான் முடிவெடுத்தது உங்களுடைய மனைவிகள் தான். அதோட உங்கள் மனைவிகள் புத்தியற்றவர்கள் அல்ல. அவர்கள் நன்கு யோசித்து ஆலோசித்து தான் எங்களுடன் வந்தார்கள். அவர்களுடைய உரிமையை நினைவுபடுத்தினோம். மரியாதைக்கான மதிப்பை புரிய வைத்தோம். உங்களிடம் நாங்கள் அன்பு காட்டவில்லையா? உங்களிடம் பணியுடன் நடந்து கொள்ளவில்லையா? அன்று ஏதேதோ கதைகளை கூறி இரவு முழுவதும் ஒரு படகோட்டியோடு இருந்து வந்தாய். ஆனால் இன்றோ இவர்களோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறாயா? என்னை அவமதிக்க வேண்டும் என்றே செய்கிறாயா? இங்கு நாம் சண்டையிட வரவில்லை, வேடிக்கை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். நகரத்திற்குள் கலவரம் உண்டாகி உள்ளது. ஆண்களும் பெண்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். பெண்களின் வார்த்தைகளை ஆண்கள் அர்த்தமற்றது என்று சொல்கிறார்கள். எனக்கு தாங்கள் அனுமதி அளித்தால் நான் ஒன்றை கூறுகிறேன். சொல்லுங்கள். மக்களிடம் உருவான இந்த போராட்டம் சமநிலையை குலைத்துவிடக் கூடாது. காலாகாலமாக வந்து கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது. லவனும் குசனும் இல்லாத வரையில் அனைத்தும் சரியாக இருந்தது. ஆனால் இன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகியுள்ளது. அவர்கள்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். இவர்கள் கருத்துக்கு நான் வழிமொழிகிறேன் அரசே. பெண்களை அடக்கி வைக்க வேண்டும். அடக்கி வைக்க வேண்டியது அவர்களை அல்ல, இந்த சபையை அவமதிக்கும் உங்களை போன்றவர்களை. அமைதியாக இரு. இது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இறைவா, காத்தருளுங்கள். விடுங்கள், வாழ்க ராமன். எவ்வளவு துணிவு உனக்கு! என் முன்னே குரலை உசத்துகிறாயா? நில்லுங்கள்.